Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சயின்ஸ் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இது செகண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்து ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். 75 மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ்க்கு 1 மார்க்ஸே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி. இந்த ஓவரால் இருக்க 1 மார்க்ஸை நீங்கள் டெய்லி வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 4 டேஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஒன்லி 1 மார்க்ஸ் மட்டுமே ஈஸியாக லெசனை கம்ப்ளீட் பண்ண பிறகு உடனே அந்த லெசனோட 1 மார்க்ஸை படிச்சிருங்க. ஸோ அவுட் ஆஃப் 75, 12 1 மார்க்ஸ். அண்ட் தென் ரோமன் நம்பர் செகண்டில் பார்த்தீங்கன்னா எனி 7 questions. ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது அதில் பார்த்தீங்கன்னா 22nd question வந்து கம்பல்சரி. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு 13 கொஸ்டின் நம்பர் 13ம் 14ம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். ஸோ 1 மார்க் நம்ம கவர் பண்ணியிருந்தோம்னா இதுலேயும் வருது. ஸோ அதில் 2 மார்க்ஸ் நம்ம 12 + 2 14 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் கவர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கும் வருது 16. ஸோ 14 + 2 16 மார்க்ஸ் வருது. இதில் வந்து 22nd கொஸ்டின் நாஸ்டிக் மூமெண்ட் இருக்குல்லையே, அந்த கொஸ்டின் வந்து நம்ம சாய்ஸில் விட முடியாது, ஸ்கிப் பண்ண முடியாது. அது கம்பல்சரி கொஸ்டின் போது நீங்கள் அந்த வித்தவுட் சாய்ஸில் எழுதும் போது, அதாவது 10 கொஸ்டின்ஸ்னால் அதுலேயே அந்த சாய்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 7 questions. ஸோ ஈச் ஒன் கேரிஸ் 4 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் வந்து தராங்க. அடுத்த டிஸ்டிங்விஷ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் டிஸ்டிங்விஷ், டிஃபைன் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி லாஸ், ஸ்டேட் லா ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறது இதெல்லாம் வந்து பாருங்கள். இதில் டிஸ்டிங்விஷ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் வந்துருச்சு. டிஃபைன்ற கொஸ்டின் வந்து டிஃபைன் சப்ளிமேஷன் வந்திருக்கு. அடுத்தது ஒரு டிராயிங் கொஸ்டின் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணதுலே தான் வந்து கவர் ஆகிருக்கும். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கவர் பண்ணிங்கனாலே 75க்கு தாராளமாக 70 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோ பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க்லேருந்தே 12 மார்க்ஸ் அண்ட் தென் 2 மார்க் கொஸ்டினில் 2 கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ 4 மார்க்ஸ் 14, 16 மார்க்ஸ் வந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் எதெல்லாம் இருக்கோ அதை கவர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அண்ட் தென் லாஸ் இருக்கோ அதை படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கிற ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் இருக்கிற இந்த டிஃபைன் இருக்கிற கொஸ்டினும் டிஸ்டிங்விஷ் அப்படின்ற கொஸ்டினும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. தென் ஃபைனலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு போங்க. அடுத்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ், ஈச் ஒன் கேரிஸ் 7 மார்க்ஸ். இது வந்து 33. இதில் இன்டர்னல் சாய்ஸில் கொடுக்குறாங்க. 33 பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸில் A and B இது ரெண்டுமே ஃபிசிக்ஸில் இருந்து. கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன் அட் த டிரைவ், இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெர்க்குரி பேரோமீட்டர். ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டீட்டெயில் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். அடுத்தது கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு டீட்டெயில் நீங்கள் அட்டன் பண்ணணும். தென் 35 பயாலஜிலேருந்து ஒரு டீட்டெயில் 7 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இது டீட்டெயிலும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே கவர் ஆகிடும். ப்ரெசன்டேஷன் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸும் சைட் ஹெட்டிங்ஸும் கொடுக்க பாருங்கள். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓவர் ரைட்டிங் வேண்டாம். ஸோ ஏதாவது போல்ட் லெட்டர்ஸில் எழுதுறதோ இல்லை கலர்ஸ் வேரியேஷன் ஏதாவது காட்டுறதோ ஹெட்டிங்க்கும் அண்ட் தென் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் அப்படி கூட கொடுக்கலாம். ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.